என் இரட்சகரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒருவரை நான் வாழ்த்துவதில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்குரிய மன்னா இன்றைய நாளிலும் 23ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய மன்னா இப்படியாக அந்த நாட்களில் வருகிறது. சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று. அருமையான அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஜீவனுள்ள தேவன், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த கர்த்தர் மேய்ப்பராய் இருப்பாராய் இருந்தால் நாங்கள் இதற்கு தாட்சி அடைய வேண்டும், நாங்கள் எதற்கு ஒடுக்கப்பட வேண்டும், நாங்கள் எதற்கு இந்த நாட்களே மனம் நொந்து மனம் கசந்து இந்த நாட்களே அழுக வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே? ஏனென்றால் தேவன் நம்முடைய மேய்ப்பராக இந்த நாட்களில் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது அங்கே பாருங்கள், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று இந்த சங்கீதம் 23 இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே வந்த நெருக்கங்கள், அவருடைய வாழ்க்கையிலே வந்த துன்பங்கள், அவருடைய வாழ்க்கையிலே வந்த புறக்கணிப்பு, எல்லா காரியங்களிலேயும் இருந்து இந்த நாட்களிலே தேவன் அவரை மீட்டு கொண்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதனால தான் அவர் இந்த சங்கீத புஸ்தகங்களை எழுதும்படியாக தேவன் அவரோடு கூட இருந்தார். பாருங்கள், காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது பாருங்கள், கிண்ணறத்தினாலே கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி அங்கே பாடிக்கொண்டே இந்த நாட்களில் இருந்தார். ஆண்டவர் அவருடைய அந்த ஆராதனையிலே மகிழ்ந்து ஆண்டவர் சொன்னார், இவன் என் இருதயத்துக்கு உகந்தவன், இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனை துதிப்போமா இருந்தால் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் பாடுவோமா இருந்தால் அவர் நம்முடைய மேய்ப்பராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிற வேளையிலே சகல காரியங்களையும் அவர் இந்த நாட்களிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீத புஸ்தகத்தை இந்த நாட்களிலே 23வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசியுங்கள். அவர் நம்மை மேய்க்கிறார், தண்ணீரண்டையிலே கொண்டு போய் விடுகிறார், நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார், தன்னுடைய நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அங்கே நாங்கள் மரண இருளில் அங்கே நடந்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலும் தேவன் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்? இந்த நாட்களிலே எந்த விதமான பொல்லாப்புக்கள் வராதபடி இந்த நாட்களிலே அவர் நம்மை தேற்றிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார். அவருடைய வேத வார்த்தையும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களை நம்மை தேற்றி கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, நமக்கு எதிராக வருகிற சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை இந்த நாட்களை உயர்த்துகிறது மட்டுமல்ல, அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கே எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனுமாய் இருக்கிறார். கடைசியாக இந்த வார்த்தையை வாசித்து பாருங்கள், சொல்லப்படுகிறது, நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் இந்த நாட்களிலே நம்மை தொடரும். ஏனென்றால் நாங்கள் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக இருப்போம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு வருகிற வேளையிலேயே அங்கே அவருடைய வீட்டில் நாங்கள் நீடித்த நாட்களாக இந்த நாட்களிலே நிலைத்திருப்போம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நீடித்த நாட்களாக தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வீட்டிலே இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்ச இருந்தால் அவரை துதியுங்கள். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவனை உயர்த்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது அவர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய தேவைகளை இந்த நாட்களில் இந்த பூமியிலே சந்திப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். விசுவாசித்தீர்கள் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அதனாலே அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துங்கள், உயர்த்துங்கள். அப்பொழுது அவர் உங்கள் மேய்ப்பராய் இருப்பார். நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையிலே தாட்சி அடைய வேண்டிய அவசியமே இல்லை. உயர்த்தி கொண்டே இந்த நாட்களிலே போப்பார். தேவைகள் எல்லாவற்றையும் அவரே சந்திப்பார். அவர்தான் கர்த்தர், அவர்தான் மாறாதவர். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு துதியின் அபிஷேகத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அவரை மேய்ப்பராக இந்த நாட்களிலே நீங்கள் பற்றி பிடியுங்கள்.
ஆண்டவரே, நீங்கள் என் மேய்ப்பராக இருங்கப்பா, நீங்கள் என் மேய்ப்பராக இருந்து என் குடும்பத்தை நடத்துங்கப்பா, என்னுடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. ஏனென்றா அவங்கள வார்த்தை சொல்லுகிறது, ஐயா நீங்கள் என் மேய்ப்பராக இருந்தீங்கண்டா நான் தாட்சியடையேன் என்று சொல்லி அவரோடு நீங்கள் பேசுவீங்களா இருந்தால் இந்த நாட்களிலே அவர் உங்களை ஒருபோதும் தாட்சி அடையாதபடி நடத்துவார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.